நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்திக் கீதாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், நீங்கள் வரணுன்னா வாங்க, அப்புறம் உங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிடுறேன். வெளியில் வந்துட்டு இதெல்லாம் ஐசரியா எப்படியாவது இவங்க பேசுகிறத கேட்கணுமே, ஏதோ காரசாரமாக பேசிக்கிற மாதிரி இருக்குது, நல்லா காதை வச்சு கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஒட்டி காதை வைக்க டப்புன்னு வந்துட்டு டோர் ஓப்பன் ஆகிடுது. டங்குன்னு வந்துட்டு ஐஸ்வர்யா கீழே விழுகிற மாதிரி வந்து ஷேக் ஆகி போய் நின்றுடுறாங்க. கார்த்தி அதை பார்த்தது, என்ன நீ பேசுகிறத ஒட்டு கேட்குறீங்களா, இங்கே என்ன பண்ணுறீங்க, சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஒன்றும் இல்லை, 2 பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரிஞ்சு அதான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிட, சரிங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் பின்னாடியே போயிடுறாங்க. கீதா வந்துட்டு யோசிச்சுட்டே சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காரில் ஏறி வந்து உட்காந்துக்கிறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சரவணன் போனதுமே அந்த கர்நாடகா போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு கை கொடுக்குறாங்க. சரி சார், ஒரு கேஸ் விஷயமா வெளியில் போயிருந்தேன், அதனால தான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்ல, அதனால் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு லேடி அக்யூஸ்ட்டை இங்கே விசாரணைக்காக கூப்பிட்டு வந்தோம், பார்த்தா அவள் எங்களுக்கே டிமிக்கு கொடுத்துட்டு எங்ககிட்ட இருந்து தப்பிச்சுட்டு போயிட்டா, அவளை நாங்கள் தேடாத இடம் கிடையாது, நீங்கள் தான் எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க, அவங்களோட டீட்டெயில் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டீட்டெயிலுக்கு பின்னாடி தான் வந்துட்டு கீதாவோட ஃபோட்டோ இருக்குது. ஆனால் அதை இன்னும் சரவணன் வந்துட்டு பார்க்கல. கேஸ் விஷயம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் வந்துடுது. வேமா அந்த டீட்டெயில் இருக்கிற பேப்பரை அப்படியே டேபிளில் வச்சுட்டு வெயிட் மிஷினை தூக்கி வச்சுட்டு ஃபோன் பேச ஆரம்பிச்சிடறாரு. கமிஷனர் தான் கால் பண்ணியிருக்கிறாரு, நான் என்ன என்கொயரினாலும் உடனே பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன், நீங்கள் ரைட்டர்கிட்ட எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் வந்துட்டு டீட்டெயிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்க சமயத்தில் வெளியில் காமிச்சிட்ருக்காங்க. கார்த்திக் கீதாவும் காரில் வந்து இறங்குறாங்க. காரை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு கார்த்தி வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணும்போது கீதா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இங்கே வந்ததுக்கப்புறம் உள்ளே வரவா வேணாமான்னு தயக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க இது இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தான் சொன்னேன்ல உள்ளே இருக்கிறவர் என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு, அவர் நமக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க, அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்கிறது, நான் ஏதாவது சொல்லி குழப்பமாயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கள், அங்கே போனதே எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, மற்றபடி அங்கே என்ன நினச்சுன்னா எனக்கு தெரியாது, கண்ணை முடிச்சா ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன், இதை மட்டும் சொல்லுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி உள்ளே வரலாமா வேணாமா யார் இருக்கான்னு சொல்லிட்டு போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, கீதா வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு சரவணனை போய் மீட் பண்ணுறாங்க. கார்த்தி கரெக்டாக உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த கர்நாடகா போலீஸ் வந்துட்டு வெளியில் வர்றாங்க. அவங்க வெளியில் வந்ததை கீதா வந்துட்டு பார்க்கல, அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட, அப்போ சரவணனும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு, சாரி கார்த்தி ஒரு முக்கியமான ஃபோனை அதான் வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, தீபா வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்க, வெளியில் தான் இருக்காங்க, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எந்திரிச்சு போக பார்க்க, நீங்கள் இருங்க அவங்கள போய் கூப்பிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கான்ஸ்டபிளை அமுச்சு விட்டு கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. தீபா வந்துட்டு உட்காடுறாங்க. தீபா அங்கே எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா, இந்த கேஸில் புரியாத புதிர் மாதிரியே சுற்றி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு என்ன நினச்சேனே தெரியல, காரில் போகும்போதே மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, அதுக்கடுத்து ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டலில் தான் கண்ண முடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன தீபா அது எப்படி ஒரு விஷயம் கூட ஞாபகம் இல்லாமல் இருக்கும், அப்புறம் எப்படி உங்கள் மோதிரம் மட்டும் அங்கே போச்சு, ரியாவை யார் ஷூட் பண்ணா, அப்புறம் இல்லாமல் ரம்யாவை யார் கீழே தள்ளி விட்டா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல சார், அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லணும், எனக்கே குழப்பமாக தான் இருக்குது, எனக்கே இதுக்கு விட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி எனக்கு என்னமோ இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல, உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி என்கிட்ட இதை தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி சொன்னதுமே, சரி அப்போ உங்கள் புடவை மட்டும் எப்படி தீபா அங்கே போச்சு அப்படின்னு கேட்க, சரி எனக்கே ஒன்றும் தெரியல சார், அதையும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சரவணனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது ஒன்றுக்கு ஒன்று முரணாவே இருக்கே, என்ன கார்த்தி இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வெளியில் எழுந்து போயிட, தற்சமையாக டேபிளில் பார்த்தா கீதாவோட ஃபோட்டோ இருக்குது, என்ன இது நம்ம ஃபோட்டோ, ஐயோ நம்மளை ஃபாலோ பண்ணி இங்கே வரைக்கும் வந்துட்டாங்களா, இந்த ஃபோட்டோவை எப்படியாவது எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கீதா நினச்சிக்கிட்டு இருக்கப்போ, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் எங்கேயோ நகண்டு போகிறாங்க ஃபைல் எடுக்கிறதுக்காக. இதை வந்துட்டு கீதா வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. டக்குன்னு யாருக்கு தெரியாமல் அந்த ஃபோட்டோ எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டு சரவணன் வந்துடுறாங்க. கார்த்தி வந்துடுறாங்க. சரி கார்த்தி இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சு வைக்க, கீதா வெளியில் போனதுமே கார்த்தி மட்டும் சரவணன் கிட்ட சொல்கிறாங்க, சார் இந்த கேஸை பற்றி முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும், நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்பிடுறாங்க. சரவணன் வந்து உட்காந்துட்டு, தீபா சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு தெரியுது, ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க, எதுவுமே வந்துட்டு என்னால் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு கீதா வீட்டுக்கு போனதுமே அந்த ஃபோட்டோ வச்சு பார்க்குறாங்க, நம்மளை தேடி இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க, இனிமேல் இந்த வீட்டை விட்டு வெளியிலே போகக்கூடாது, சேஃபாக இருக்கணும், நல்ல வேலை போலீஸ் ஸ்டேஷன் போனது நல்லதாக போச்சு, இந்த ஃபோட்டோ நம்ம கையில் கிடச்ச, அவர் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் யோசிச்சுட்டு இருக்க, டக்குன்னு ஒரு நோட் எடுத்து ஃபோட்டோவை வச்சிடுறாங்க. அப்போ கீழே வந்துட்டு அபிராமி அவங்க கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குது. வெம்மா தீபா வந்துட்டு கீழே போகிறாங்க. எதுக்கத்தை கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சலிப்பாக நின்றுட்டு இருக்காங்க கீதாவும். அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஐயரும் வந்துடுறாரு. ஐயர் எதுக்கு அப்படின்ற மாதிரி தீபா கேட்க, உங்கள் கல்யாணத்துக்கு நாள் குறிக்க தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே கீதா வந்துட்டு அப்படியே மூஞ்சி சொல்லிக்கிறாங்க. ஒரு நல்லா பாருங்கள், ஆல்ரெடி வீட்டில் நடந்த விஷயம் எல்லாம்
கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம்மா மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கார்த்தி வராங்க. அம்மா என்னம்மா இது அப்படின்னு கேட்க, உங்கள் கல்யாணத்துக்கு தப்பா நாள் குறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா ஒரு நிமிஷம் வாங்க உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அம்மா ஒரு 10 நாள் கழிச்சு வச்சுக்கலாமா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு இதுலேருந்து வெளியில் வர டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, எப்பா தீபா ரொம்ப ஆசைப்பட்டு இருப்பாளப்பா, இந்த கல்யாணத்துக்கு தானே ஆசைப்பட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, ப்ளீஸ்மா ஒரு 10 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரிப்பா 10 நாள் கழிச்சு நான் கல்யாண தேதியை குறிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. ஒரு 10 நாள் கழிச்சு இருக்கிற மாதிரி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பேஸாக குறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுமே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆல்ரெடி கிராண்டாக நடந்து தான் கல்யாணம் நடக்காமல் போச்சு, இந்த தடவைலாம் சும்மா சிம்பிளாக வைங்க அதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கீதா வந்துட்டு இது வேற ஒன்று காமெடி பீஸ் மாதிரி அப்பப்போ சை அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுட்டு இருக்க, மைதிலி சொல்கிறாங்க, எதுக்கு 10 நாள் கழிச்சு இவங்களுக்கு வேமா கல்யாணம் பண்ணுறது நல்லதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா மைதிலி, நான் சொல்கிறேன்ல இவர் வந்துட்டு தேதி குறிக்கணும், அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. அதை வந்துட்டு கீதா பார்க்குறாங்க. இவர் என்ன அமைதியாகவே இருக்காரு, ஒருவேளை தனியாக கூப்பிட்டு போய் 10 நாள் கழிச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்ற மாதிரியும் இங்கிட்ட வந்துட்டு கீதாவும் யோசிச்சுட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.